ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. பொன்னான நாளிதுவே, நம்மை பண்பாக்கும் நாளிதுவே. மீட்பரை நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். மீட்பரை நம்மை இங்கு கூட்டி வந்தார், மானிட வாழ்வினை தேடி தந்தார். இறையுணர்ந்திடவே, பணிந்திடவே, மனம் அறிந்திடவே நம்மை அழைத்தாரே. இறையுணர்ந்திடவே, பணிந்திடவே, மனம் அறிந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம். அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடும் தியாக்கனோடும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம், இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் மகிழ்ச்சியினாலும் மன நிறைவினாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் நாம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும், நாம் செய்கின்ற பயணங்களையும், எடுக்கக்கூடிய அனைத்து நல்ல கருத்துக்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் நம் மனம் விரும்புவது மகிழ்ச்சி, அதை தொடர்ந்து வருகின்ற மன நிறைவு. நாம் எந்த சூழலில் எப்படி வாழ்ந்தாலும் இறைவன் நம்மை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து வாழ தவறிய நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நண்பனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு
மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள் புரிந்து இவ்வாறு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் செப்பேனியா நூலிருந்து வாசகம். செப்பேனியா கூறியது: நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளை கடைப்பிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரே, உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரால் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவர் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பார்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146 பதிலுரை பாடல் பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவு அளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார்.
தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். இளையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. இளையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தார்கள். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர்,
ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவரது அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் 2026 ஆண்டின் 2வது மாதம் பிப்ரவரியிலே இன்று நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வாரம், இந்த மாதம் முழுவதும் இறைவனது அருளால் நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்றைய நம்முடைய சிந்தனைக்காக மகிழ்ச்சியும் மனநிறைவும், மகிழ்ச்சி மனநிறைவு என்பதை தந்திருக்கிறேன். இன்றைய வாசகங்களை ஒட்டி இந்த கருத்தும் நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறது என்பதை சற்று அலசி பார்ப்போம். மழைப்பொழிவிலே பேறு பெற்றவர்கள் என்ற பகுதியை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியை 3 பிரிவுகளாக பிரித்து எளிமையாக இதை புரிந்து கொள்ளலாம். 1, நற்செய்தியின் பின்னணி. 2, பேறு பெற்றோர் யார். 3, நாம் பேறு பெற்றவர்களைப் போல வாழ முடியுமா. 1, நற்செய்தியின் பின்னணி. இயேசு ஒரு பெரிய அதிகாரமுள்ள போதகராக நாளுக்கு நாள் உருப்பெறுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஜீசஸ் பிகம்ஸ் a very popular preacher. ஆகவே இவரை சுற்றி கூட்டம் எப்பொழுதும் அலைமோதுவதாக பார்க்கிறோம். இதனுடைய பின்னணியை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதற்கு முந்தி இருக்கின்ற 4வது அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து பல ஊர்களிலிருந்து வந்தார்கள். மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த படிக்கப்பட்ட ஊர்கள் ஒரு கூட்டமைப்பை சொல்லுகிறது. மக்கள் எல்லோரும் அவரை தேடி வந்தார்கள். இதுவேதான் பிற்காலத்தில் மக்கள் பெரும் திரளாய் தொடர்ந்து வந்தார்கள் என்று சொல்லுகின்ற அந்த சூழலோடு நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டமைப்பு மக்கள், ஜியாகிரபி மற்றும் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து இருக்கின்ற அந்த சூழல் அவரை எங்கே சென்று மிகவும் பெரிய போதகராக காட்டுகிறது என்றால் அவரது கல்வாரியில பாடுகள், மரணம், இறப்பு, பிறகு உயிர்ப்பு, இதில்தான் அவர் யார் என்பதை, பெரியவர் என்பதை உலக மக்கள் அனைவரும், மக்கள் திரள் எல்லோரும், நாடுகள் அனைத்தும் அவரை சார்ந்து இருக்கின்றன. அதாவது சுருங்கக்கூறின் மலைப்பொழிவிலிருந்து கல்வாரியில் அவரது பாடுகள், உயிர்ப்பு, மரணம் இவற்றின் வழியாக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய போதகர், ஆன்மீகவாதி என்பதை நமக்கு இது எடுத்து சொல்லுகிறது. 2வது பகுதிக்கு நாம் செல்வோம். பேறு பெற்றவர்கள் யார்? மக்கள் பெரும் திரளாய் அவரோடு இருந்ததாக 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் படித்தோம். மலையிலே அவரோடு பெரும் திரளான மக்கள் இருந்தார்கள். இந்த பெரும் திரளான மக்கள் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், உலக மக்கள் அனைவரையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு யூனிவர்சலிசத்தை முன்னிறுத்தி மத்தேயு இதை எழுதுகிறார். இந்த பலதரப்பட்ட மக்கள் யார்? ஏழைகள் இருந்தார்கள், பணக்காரர்கள் இருந்திருப்பார்கள்,
படித்தவர்கள் இருந்தார்கள், படிக்காதவர்கள் இருந்திருப்பார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் இருந்திருப்பார்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்திருக்கக்கூடும், நோயாளிகள் இருந்திருப்பார்கள், குணமானவர்கள், நலமானவர்கள், நன்றாக இருக்கின்றவர்கள் இருப்பார்கள், இன்னும் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் இருப்பார்கள். இப்படி ஏராளமான ஒரு மிகப்பெரிய கலவை கூட்டம் அங்கே இருந்தது. ஏன் இவர்கள் அங்கே இருந்தார்கள்? இந்த பலதரப்பட்ட ஏராளமான மக்கள் ஏன் அவரோடு இருந்தார்கள்? அதுதான் இன்றைய நம்முடைய கருத்து. ஏன் அவர்கள் இருந்தார்கள் என்றால், எல்லோரும், நீங்களும் நானும் இதைத்தான் தேடுகிறோம். எதை தேடுகிறோம்? மகிழ்ச்சி எங்கே இருக்கும், அதன் வழியாக நமக்கு மனநிறைவு எப்படி கிடைக்கும் என்ற இந்த சூத்திரத்தை தான் மனிதன் இன்றும் தேடுகிறான். இந்த கணிப்பொறி உலகில் கைக்குள் உலகம் வந்தாலும் கூட அவன் அந்த கைக்குள் இருக்கின்ற செல்லிலே மகிழ்ச்சியை காண்பது இல்லை. அந்த செல் அவனுக்கு ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவது இல்லை. நான் சொல்லாமலேயே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே மனிதன் வேறு எதையோ தேடுகிறான், வேறு எங்கோ அவன் அந்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் காண ஓடுகிறான். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஏன் பேறு பெற்றவர்கள் என்று அவர் சொல்லுவது, இந்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்காக ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் தான் இந்த பேறு பெற்றவர்கள் என்று வருகின்ற மலைப்பிரசங்கத்தின் முதல் பகுதி. எனவே பேறு பெற்றவர்கள் என்ற இந்த பகுதி ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கின்றது. கடுமையான வார்த்தைகள் அதில் இருப்பதை நீங்கள் காண முடியாது. கோபமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவதை அங்கே பார்க்க முடியாது. அல்லது இலைமறைக்காயாய் திரித்து சொல்லுவதை போன்ற புரிந்தும் புரியாமலும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதையும் அவர் சொல்லவில்லை. நேரடியாக, எளிதாக, ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே கஷ்டப்படக்கூடிய நம்மில் தெளிவில்லாதவர்கள் நேரம் கிடைத்தால் அதை திரும்ப திரும்ப படித்தால் ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலாக இருக்கும், ஆற்றுப்படுத்தும், நம்மை நிச்சயமாக ஒரு நல்ல வழியிலே வழி நடத்தும் என்பது உண்மை. ஆகவே இந்த போதனை மிக முக்கியம் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள், அவர் சொல்ல போகின்ற இந்த வார்த்தைகள் மக்களுக்கு மட்டுமல்ல, என்னை பின்தொடர்கின்ற, தான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற தன்னுடைய சீடர்களுக்கும் இது மிக அவசியம் என்பதை அறிந்து அவர்களையும் அவர்கள் அருகிலேயே அமர வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சீடர்கள் அவர் அருகே அமர்ந்தார்கள். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடம் வாழையடி வாழையாக சீடர்கள் வழியாக மக்களுக்கு செல்ல வேண்டும். இந்த ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும், உலக மக்கள், ஜாதி, இன, மத பேதங்களை எல்லாம் கடந்து எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கிலே, ஒரு யூனிவர்சல் பெர்ஸ்பெக்டிவ், அதிலே இவர் இதை அமைக்கிறார், கட்டமைக்கிறார். மத்தேயு என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் அங்கே காணுகிறோம்? மனிதன் எதை தேடுகிறானோ அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அதிலே இருப்பதை நான் படித்து காட்டுகிறேன். யாராவது இல்லை இல்லை நான் பணத்தை தான் தேடுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இருந்தால் நீங்கள் இதை படித்து பாருங்கள். அவர் ஒரு 8 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு சொல்லுகிறார். தாழ்ச்சி, கருணை, கனிவு, நீதியை நிலைநாட்டல், இரக்கச் செயல்கள், தூய்மையான உள்ளத்தோடு வாழுதல், அமைதிக்காக உழைத்தல், துன்பத்தில் நிலைத்திருந்தால் வெற்றி கிடைக்கும் என்ற இந்த ஆசீர்வாதங்களான வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். இவை அனைத்தையும் இன்றும் மனிதன் தேடுகிறான். அனைத்தையும் பெற வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவது இல்லை. இந்த 8இல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட மகிழ்ச்சி அடைகிறான், மனநிறைவு அடைகிறான். இதுதான் உண்மை. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இது ஏதாவது ஒன்று நம்மில் நிலைத்திருந்தால் கூட நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பதுதான் உண்மை. ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கல்லூரியிலே, பெண்கள் கல்லூரியில் ஒரு பயிலரங்கத்திற்காக, கலந்துரையாடலுக்காக சென்றிருந்தேன். அப்பொழுது அவர்களிடம் இந்த ஒரு சிறிய பகுதியை கொடுத்து, அதில் இந்துக்கள் இருந்தார்கள், இஸ்லாமிய சகோதரிகள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். அவர்களிடம் இந்த மலைப்பொழிவு, அந்த முதல் பகுதி என்று படிக்க கேட்ட அந்த 8 ஆசீர்வாதங்களையும் ஒரு சிறிய செராக்ஸ் காப்பி எடுத்து அவர்களிடம் கொடுத்து, இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதியில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஆசீர்வாதம் எது? இதை பற்றிய விளக்கம் இப்போ சொன்னது போல் அவர்களுக்கு விளக்கம் செய்தேன். செய்த பிற்பாடு இந்த 8இலே உங்களுக்கு எது மிக தேவையாகப்படுகிறது என்று அவர்களிடம் கேட்டேன். அப்பொழுது அவர்கள் ஒரு 80% மாணவர்கள் அங்கிருந்தவர்கள் 6வதாக சொல்லப்படுகின்ற தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்ற அதை எழுதியிருந்தார்கள்.
இதில் யாருமே வேறுபாடு இல்லை. நான் சொன்னது போல அனைத்து சகோதரிகளும், இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், எவ்ரிபடி, எல்லோருமே 80% பெண்கள் இதைத்தான் எழுதியிருந்தார்கள். நான் அவர்களிடம் ஏன் இதை தேர்ந்தெடுத்தீர்கள், வேறொன்றும் உங்களுக்கு விருப்பமாக இல்லையா என்று கேட்ட பொழுது, இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு தேவையானது உண்மை, தூய்மையான உள்ளம், தேவையானது தூய்மையான உள்ளம், உண்மையாக இருப்பது, நான் நானாக இருக்கிறேன் என்று தெளிவாக சொல்லுவது, உண்மையை பேசுவது, உள்ளொன்றும் புறமொன்றும் பேசாமல் பேசுகின்ற வாழ்க்கை இல்லாமல் வாழ்வது, நல்ல உறவையும் உண்மையான உறவிலும் வாழ வளர ஆசைப்படுகிறோம் என்று சொன்னார்கள். இதை நான் சொல்லாமலேயே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த உறவில் கலப்படம் இல்லாமல், உண்மையில் எந்த விதமான போலியும் இல்லாமல், உறவில் உண்மையாக நான் நானாக இருக்கிறேன், நான் நானாக வளர விரும்புகிறேன், அப்பொழுதுதான் கடவுளை காண முடியும் என்று அது சொல்லுகிறது. ஆகவே வாழுகின்ற இந்த நாட்களிலேயே நாங்கள் கடவுளை காண விழைகிறோம். அந்த கடவுள் நீங்களாக இருக்கலாம், உண்மை பேசுகின்றவர்களாக இருக்கலாம், உறவை வளர்க்கக்கூடிய யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொன்னார்கள். மக்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இன்று நாம் தடுமாறி போவதற்கான முதல் காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய போலி, நம்மிடம் இருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள், ஒன்றும் இல்லாதவன் இருப்பதை போல காட்டுவதும், இருக்கின்றவர்கள் சரியாக ஒன்றும் தெரியாதவர்கள் போல இருப்பதும், மாயஜால வித்தைகளை காட்டுவதையும் தான் இன்று மனிதன் புரிந்து கொண்டிருக்கிறான். உண்மை பேசுவதையும் தூய்மையான உள்ளத்தோடு வாழ்வதையும் ஒரு நாளும் மனிதன் விரும்புவதில்லை. இந்த உண்மையான தூய்மையான உறவில் வாழ முடியாததால் தான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ மறுக்கிறோம். கடவுளின் பிள்ளைகளாக வாழ முடியாமல் தடுமாறி போகிறோம். ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இருந்த பங்கில் நடந்தது. அவர்கள் அந்த திருமணத்தை மெட்ரிமோனியல் அதில் தேடி கண்டுபிடித்தார்கள். இதனால் மெட்ரிமோனி வைத்திருப்பவர்கள் எல்லாரும் தவறானவர்கள் என்று நான் சொல்லவில்லை, தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அந்த மெட்ரிமோனி நல்லதாக இருக்கும், கொடுக்கப்படுகின்ற செய்திகள் உண்மையா என்பதுதான், கொடுக்கின்றவர் தன்னை பற்றி உண்மையான முழுமையான செய்தியை கொடுக்கிறாரா என்பதுதான் கேள்வி. பல மெட்ரிமோனிகள் இருக்கின்றன, திருமண தகவல் மையங்கள் ஏராளமாக இருக்கின்றன, அவைகள் பொய் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதில் செய்திகளை கொடுக்கின்ற ஆணும் பெண்ணும் உண்மையானவர்களா தூய்மையானவர்களா என்பதுதான் கேள்விக்குறி. அதைத்தான் நான் கேள்விக்குறியாக்குகிறேன் ஒழிய அந்த தகவல் மையங்களை அல்ல. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த தகவல் மையத்திலிருந்து அந்த பெண் படித்தவள், ஐடியில் மிகப்பெரிய படிப்பு படித்தவள், அந்த பணியிலும் இருந்தாள். அவளுக்கு தேடினார்கள், ஒரு வரன் கிடைத்தது. அந்த வரன்படி அவர்கள் அவசரமாக அந்த கல்யாணம் நடந்தது. நான் கூட கேட்டேன், ஏன் இவ்வளவு அவசரமாக செய்கிறீர்கள், 3 ஓலையும் ஒன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் ஆண் பெண் இருவரிடத்திலும் ஏன் என்று கேட்டேன். இல்லை ஃபாதர், இந்த வர்ணை விட்டா போச்சு ஃபாதர், மெட்ரிமோனியில் வந்தது ஃபாதர், இந்த பையன் நல்லா இருக்கான், நிறையா எழுதியிருக்கிறாரு, பல வேலைகள் செய்வதாக சொல்லியிருக்கிறார், என் பெண்ணை பற்றி தான் உங்களுக்கு தெரியும், ஆகவே முடித்து விடலாம் என்று வேகமாக செய்கிறோம் என்றார்கள். தேவையானதை செய்து கொடுத்தேன். 3 மாதங்கள் கழித்து அவர் மிகவும் வருத்தத்தோடு சொன்னார், அந்த பையன் சொன்னது ஒன்று, அவன் இருக்கிற இடம் ஒன்று, அவன் வேலை செய்கிறது ஒன்று ஃபாதர், நாங்கள் ஏமாந்து விட்டோம் என்று சொன்னார்கள். உடனே நான் அந்த பங்கு தந்தைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஃபாதர் இந்த மாதிரி சொல்லுகிறார்களே, அந்த பையனுக்கு சற்று கவுன்சிலிங் கொடுத்து வாழச் சொல்லி சொல்வீர்களா என்று சொன்ன பொழுது அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், என்னையே பிளாக்மெயில் பண்ணி எனக்கே தெரியாமல் இந்த இதெல்லாம் செஞ்சுட்டாங்க ஃபாதர், அந்த குடும்பத்தோடு நான் ஒன்றும் பேசுவதற்கு இல்லை, வேறு ஏதாவது முடிந்தால் செய்து கொள்ளுங்கள் என்று ஒத்த வரியில் முடிச்சிட்டார். நல்ல குடும்பம் இல்லை. அவர்கள் எழுதி கொடுத்ததற்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. ஓலை எழுத வந்தார்கள், அதை செய்தேன், என்னுடைய கடமையை தான் நான் செய்தேன் என்று சொல்லிவிட்டார். இந்த பெற்றோரும் நானும் அந்த குழந்தைக்கு எவ்வளவோ உற்சாகம் கொடுத்தோம், ஊக்கம் கொடுத்தோம். இன்னும் எப்படியாவது தம் கட்டி இருமா பார்க்கலாம் என்று எவ்வளவோ அந்த பெண் உற்சாகத்தோடு சென்றுதான் உழைத்தாள். இறுதியிலே அவளால் அந்த ஏமாற்றத்தையும் பொய் சொல்லுகின்ற அந்த குடும்பத்தையும் பித்தலாட்டமும் வேஷமும் போலியுமான அந்த இடத்துல அந்த அருமையான பெண்ணால் வாழ முடியவில்லை. ஒரு நாள் கிடைத்த அனைத்தையும், கொடுத்த பொருட்கள், பணம், நகை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு யாரும் அறியாத நேரத்தில் வீடு சேர்ந்து விட்டாள்.
எதை அள்ளிக்கொண்டு போகிறோம்? இதுதான் உங்களிடம் நான் வைக்கிறேன். ஏன் நம்மிடம் அந்த தூய உள்ளம் இருப்பதில்லை? ஏன் நம்மிடம் இந்த பித்தலாட்டங்கள்? ஏன் இந்த போலி கௌரவங்கள்? ஏன் இந்த ஈகோ என்ற பேய் நம்முடைய குடும்பங்களை ஆட்டி படைக்கிறது? இப்பொழுது தங்க விலை எங்கோ சென்று விட்டது. எத்தனை குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் நின்று விடுமோ என்று ஏங்கி தவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய திருப்படத்தில் முட்டி போட்டு குழந்தைகளுக்காக, சிறப்பாக பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். பித்தலாட்டங்கள். ஆகவே இவைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை ஒரு ஜெபமாக, ஆசீர்வாதமாக இதை எழுதியிருக்கிறோம் என்று இந்த பெண்கள் எல்லோரும் சொன்னது நான் சொன்ன இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையான நிகழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது 3வது கட்டத்திற்கு வருகிறோம். வாழ முடியுமா? சாமி சொல்லிடுவாரு, அவருக்கு என்ன கஷ்டம்னு. இல்லை, எங்களுக்கும் வேதனைகள் உண்டு. இல்லறம், துறவரம், தனியறத்தில் நடைபெறுகின்ற அனைத்து அயோக்கியத்தனங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கும் வேதனைகள் உண்டு. நாங்களும் அந்த மாதிரி பித்தலாட்டத்திற்குள் சென்று விடக்கூடாது என்று ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது உண்மை. ஆகவே வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக 3-4 வசனங்களை படித்து முடிக்கிறேன். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 1வது அதிகாரம் 5-6 வசனங்களில் இவ்வாறு நாம் பார்க்கிறோம். தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, வெளிவேடுமற்ற விசுவாசம் ஆகியவற்றிலிருந்து அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். என்னுடைய நோக்கம் அதுதான். இறைவன் இயேசு கற்பித்தது அதுதான், அந்த ஆசீர்வாதம் தான். இந்த நோக்கத்தை கைவிட்டு வீண் பேச்சில் பலர் ஈடுபட்டுள்ளனர். உண்மை. இந்த பேச்சை விட்டுவிட்டு மீறி எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். இதையே சற்று விளக்கமாக எசையா புத்தகம் 1வது அதிகாரம் 15-17 ஆண்டவர் எவ்வாறு சொல்லுகிறார் என்று பாருங்கள். இதனுடைய தலைப்பு 10வது வசனத்திலே இருக்கும். நான் 10லிருந்து படிக்கவில்லை, வெறும் 15-17 மட்டும் படிக்கிறேன். வெளிவேடக்காரருக்கு எதிராக தலைப்பு. வேதம் பேசுகிறது, நான் அல்ல, விவிலியம் பேசுகிறது. வெளிவேடருக்கு எதிராக. அப்படி வெளிவேடராக இருப்பவருக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா முகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுகத்திலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்வதை விட்டொழியுங்கள். நன்மை செய்வதை கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். நான் பேசல, விவிலியம் பேசுகிறது, வேதம் சொல்லுகிறது. வாழ முடியும், வாழ வேண்டும். போலி வெளிவேடக்காரனாக நீங்கள் கைகளை உயர்த்தி முழந்தாள் படியிட்டு என்ன கதறி அழுதாலும் கேட்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். ஆசீர்வாதம் தூய்மையான உள்ளத்திலிருந்து தான் வருகிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இறுதியாக ஆண்டவரே சொல்லுகிறார், வெளியிலிருந்து வருவது எதுவும் உள்ளே போவது கெடுப்பதில்லை, உள்ளிருந்து வரக்கூடியவைதான் கெடுக்கிறது என்பதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அதை நான் விட்டுவிட்டு மத்தேயு 15:10-18-20 சொல்லுகின்ற அந்த வாக்கியத்தை விட்டு வாழ்ந்தவர்களுடைய ஒரு வாக்கியத்தை மட்டும் படித்து முடிக்கிறேன். தோபித்து புத்தகம் 8வது அதிகாரம் 6-7 உள்ளத்திலிருந்து எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். நீங்களும் நானும் பேச முடியும். இல்லறம், துறவரம், தனியறம் பேச முடியும். அந்த வார்த்தையை பாருங்கள். தோபித்து 8:6-7. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித குலம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். தூய்மையான உள்ளத்தை நீர் படைத்தீர். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டு அன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். இருவரும் ஆமென் ஆமென் என்று கூறினர். அன்று இரவு அவர்கள் மகிழ்வோடு உறங்கினர். அருமையான வாக்கியம். வேதம் பேசுகிறது. நிறுத்தி நிதானமாக யோசித்தால் நம்முடைய வாழ்வு எப்படி இனிமையாக இருக்க வேண்டும். இங்கேயே கடவுளை காண முடியும். ஏனென்றால் யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள், கடவுளை காண முடியும் என்று சொல்லுகிறது. ஈகோவை ஒழிப்போம், தூய உள்ளத்தை பெற்றுக்கொள்வோம். வெளி வேடங்கள், வேஷங்கள், கபடதாரித்தனங்கள், கலப்படங்கள் இவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ கற்றுக்கொள்வோம். வாழ்ந்த அன்னையிடம் அதற்காக ஜெபிப்போம்.
ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், வெளிவேடம் இல்லாத வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். இதுதான் நான், இப்படித்தான் நான் செயல்படுகிறேன் என்பதை ஏற்று வாழக்கூடிய ஒரு அருமையான கடவுளை காணக்கூடிய ஒரு உள்ளத்தை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஊம் டுற்றும் ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு நமக்கு மகிழ்வான கடவுளை உங்களில் என்னில் காணக்கூடிய அமைதி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். வெளிவேடங்களையும் போலிகளையும் அகற்றி மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ தேவையான விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் பதவி மற்றும் அதிகாரத்தின் மீது பெருமை கொள்ளாமல் ஆண்டவரை தேடுகிற மனத்தாழ்மை கொண்டவர்களாகவும் நேர்மையை நாடுகிற நல்ல ஆயர்களாகவும் விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே, உலகில் வஞ்சக பேச்சும் கொடுமைகளும் ஒழியவும் அச்சுறுத்துவார் யாருமின்றி மக்கள் இளைப்பாற வேண்டுமென்ற இறைவாக்கினரின் கனவு நனவாகவும் உலகாலும் தலைவர்களும் எம் நாட்டு ஆட்சியாளர்களும் நீதியுடன் செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனிவுள்ள தந்தையே, நாங்கள் அனைவரும் மலைப்பொழிவின் சாரத்தை எங்கள் வாழ்வில் உள்வாங்கி ஏழையரின் உள்ளத்தோராகவும் தூய மனத்தோராகவும் அமைதி ஏற்படுத்துவோராகவும் வாழ்ந்து விண்ணரசுக்கு ஏற்ற பேறு பெற்ற மக்களாக மாறிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றியின் தேவனே எம் இறைவா, பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும் பல்வேறு தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் உம் அன்னையின் திருத்தலத்தில் கூடியிருக்கும் உம் அன்பு பிள்ளைகளையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்போரையும் ஆசிர்வதித்து அவர்களின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். பிறந்திருக்கின்ற இந்த புதிய மாதம் நம் அனைவருக்கும் சிறப்பாக நம்முடைய பேராலயத்திலே பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் மகிழ்வான நல்ல உடல் சுகமுள்ள மாதமாக இருக்க ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டவர்களுக்காக ஜெபிப்போம். திருமணத்திலே போலிகளால் பழிவாங்கப்பட்டிருக்கின்ற தம்பதியர்களுக்காக, வாழ முடியாது என்று நினைக்கக்கூடியவர்களுக்காக, குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல வரன் வேண்டும் என்று அன்னையிடம்
ஜெபிக்கின்ற அனைவருக்கும் ஒரு நல்ல வரன் வேண்டும் என்று ஜெபிப்போம். வேலையில்லா திண்டாட்டத்தால் தடுமாறும் நம் குழந்தைகளை இறைவன் ஆசீர்வதித்து நல்ல வேலை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். தேர்வெழுத தயாராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளி மாணவ மாணவியரை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து நம் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. சகோதரிகளே சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றி மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், மாதத்தின் முதல் நாளாகிய இன்று, வாரத்தின் முதல் நாளாகிய இன்று பேராலயத்திலிருந்து நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை போற்றுவது, உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுகள் பட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர்களோடும் இந்த பேராலயத்தில் இருப்போரோடும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிலைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் போழ்ந்தேர்ந்தும் வரவருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகிழ்ச்சியும் மனநிறைவும் நம் குடும்பங்களில் கரை புரண்டு ஓட வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், பயம், வெளிவேடக்காரம், வேஷம் இவைகள் அனைத்திலும் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியே அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வெளிவேடமில்லாமல் நம்மையாக எடுத்துக்கொண்டு வழிநடத்துகின்ற அன்பு செய்கின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு அதே மனநிலையில் வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு. உறவினாலும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நன்றியோடு மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, மீட்பளிக்கும் கொடைகளால் வலுவூட்டப்பட்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை
மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வேளாங்கண்ணி